முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 92. மன்மோகன் சிங் முதுமை காரணமாக அவ்வப்போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். நேற்று மாலை வீட்டில் இருந்தபோது திடீரென சுய நினைவை இழந்ததால் உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி மன்மோகன் சிங் உயிரிழந்தார். நாட்டின் பிரதமராக 2 முறை பதவி வகித்த அவர் நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி இன்று திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவரது மறைவையொட்டி தேசிய அளவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் மன்மோகன் சிங்கிற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக இன்று காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. கல்வி மற்றும் அரசு நிர்வாகங்களில் சரிசமமாக தடம் பதித்த அரிய அரசியல் தலைவர் மன்மோகன் சிங் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் பதிவில் இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்தம் செய்வதில் முக்கிய பங்களித்தவர் என போற்றியுள்ள குடியரசுத் தலைவர், தேசத்திற்கான சேவையும் கரைபடியாத அரசியல் வாழ்க்கையும் எப்போதும் நினைவு கூறப்படும் என பதிவிட்டுள்ளார். தேசத்தின் தலைசிறந்த மகன்களில் ஒருவரை இழந்து வாடும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தார், நண்பர்களுக்கு குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற தலைவரை இழந்ததற்காக ஒட்டுமொத்த இந்தியாவை வருந்துவதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் பதிவில் ஏழ்மையான பின்னணியில் இருந்து அனைவராலும் மதிக்கக்கூடிய பொருளாதார நிபுணராக முன்னேறியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் தான் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அரசு நிர்வாகம் குறித்து பலமுறை ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல் தலைவரையும் ஈடு இணையற்ற பொருளாதார வல்லுநரையும் இந்தியா இழந்துவிட்டதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். தாராளமயமாக்கல் போன்ற கொள்கைகள் கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையை மாற்றியதோடு நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கி கோடிக்கணக்கானோரை வறுமையிலிருந்து மீட்டவர் என மன்மோகன் சிங்கை புகழ்ந்துள்ளார். இந்த மாபெரும் இழப்பை சமாளிக்கும் சக்தி மன்மோகன் சிங் குடும்பத்திற்கு கிடைக்கட்டும் என கார்கே உருக்கமாக பதிவிட்டுள்ளார். தனது ஆலோசகரையும் வழிகாட்டியையும் இழந்து தவிப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் பதிவில் மன்மோகன் சிங் இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தியதாக போற்றியுள்ளார். அவரது பணியும் பொருளாதாரம் பற்றிய ஆழமான புரிதலும் தேசத்தை ஊக்கமளித்ததாக போற்றியுள்ள ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் மனைவி கவுர் மற்றும் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மன்மோகனை போற்றிய கோடிக்கணக்கான மக்கள் அவரை மிகவும் பெருமையுடன் நினைவு கூர்வர் என பதிவிட்டுள்ளார். இதேபோல மன்மோகன் சிங் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் காலை 9:50 மணிக்கு டெல்லி செல்கிறார். ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் டெல்லி செல்லும் அவர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் மாலை 4:15 மணிக்கு சென்னை திரும்புகிறார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தாராளமய பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பி என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். சிறந்த பொருளாதார நிபுணர் என்பதை தாண்டி மென்மையான மற்றும் எளிமையான நடத்தைக்காக எப்போதும் நினைவு கூறப்படுவார் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரியங்கா காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு தமிழக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் என்ற கொள்கைகளை அறிமுகம் செய்து வளர்ச்சிக்கு புதிய பாதையை வகுத்தவர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாமக தலைவர் அன்புமணி, விசிக தலைவர் திருமாவளவன், தவிக தலைவர் விஜய், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக காங்கிரஸ் தேசிய தலைமை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் நிறுவன தின கொண்டாட்டங்கள் உட்பட அடுத்த 7 நாட்களுக்கு கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். ஜனவரி 3ஆம் தேதி முதல் கட்சி நிகழ்ச்சிகள் தொடங்கும் எனவும் அதுவரை துக்கம் அனுசரிக்கும் விதமாக காங்கிரஸ் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தொண்டர்களை அறிவுறுத்தியுள்ளார். மன்மோகன் சிங் மறைவால் நாட்டு மக்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள செல்வ பெருந்தகை, இந்தியாவின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய மன்மோகன் சிங்கின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவையொட்டி அதிமுக சார்பில் நடக்கவிருந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மெல்போர்னில் நடைபெறும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கருப்பு பட்டை அணிந்து களமிறங்கினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்தபடி ஃபீல்டிங் செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது என அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்துள்ளார். நாடு முழுவதும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பெண்கள் மீது அதிக அளவில் வன்கொடுமை நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவத்தை மறைக்க முயன்றார்கள் எனவும் விமர்சித்தார். கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும். எத்தனை பேர் அதை சேர்ந்திருக்காங்களா, இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா, இதெல்லாம் விசாரணையில் தெரியும். ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்துவிட்டோம். நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்கள் திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. கைதான ஞானசேகரன் திமுக பிரமுகர்தான் என்றும் குண்டர் சட்டத்தில் அவர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ஞானசேகரன் மீது 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறிய அவர் ஞானசேகரனை கண்காணிக்க வேண்டியது யார் பொறுப்பு என்றும் கேள்வி எழுப்பினார். ஞானசேகரன் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இது நடந்திருக்காது என்ற அவர் சிசிடிவி காட்சிகளை அரசு வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்த இருக்கும் நிலையில் சிறுபஞ்சை மூலம் பாடலை குறிப்பிட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் ஆட்சியிலிருந்து திமுக அகற்றப்படும் வரை காலணி அணியப் போவதில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக சபதம் எடுத்துள்ளார். தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்ப பிற்கால சங்க நூலான சிறுபஞ்ச மூலம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆட்சியாளனுக்கு அழகே அவன் ஆளுற மக்கள் அவனுடைய ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றதுதான். ஆனா இன்னைக்கு நாம கேட்கறது எல்லாம் நல்ல ஆட்சி தரலனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் பாதுகாப்பாவது வழங்குங்கன்னு கேட்கிறோம். ஆனா அந்த குறைந்தபட்ச கடமையை கூட செய்ய தவறியதோட மக்களோட இன்னல்களுக்கும் காரணமாயிருக்கு இந்த திமுக அரசு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஞானசேகரன் மேலும் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தமிழக அரசின் பொறுப்பு என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இனி இந்த வழக்கை காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதி இல்லை என்றும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்து முறையிட தமிழக பாஜக முடிவு செய்துள்ளது. திருத்தணி சென்றுள்ள ஆளுநர் RN ரவி இன்று மாலை சென்னை திரும்புகிறார். ஆளுநர் சென்னை திரும்பியவுடன் பாஜகவினர் அவரை சந்திக்க நேரம் கேட்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய விவகாரத்தில் அதிமுகவினர் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முற்றுகை போராட்டம் நடத்தியதாக அதிமுகவினர் 900 பேர் மீது 2 பிரிவுகளில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாஜக நிர்வாகிகள் தமிழிசை சவுந்தரராஜன், கருநாகராஜன் உள்ளிட்ட பாஜகவினர் 417 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்களின் போராட்டங்கள் மூலமே டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் என்று மதுரை MP சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். மேலூரை அடுத்த வல்லாளப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்கள் தன்னெழுச்சியாக முன்வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தினால் மட்டுமே டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்யும் என்று அவர் கூறினார். மறு ஆய்வு என்பது மிகப்பெரிய சூழ்ச்சி என்றும் இதன் மூலம் மக்களை பலிகடாவாக்க மத்திய அரசு முயற்சிப்பதை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கோன்ஸ்டாஸ் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்திய வீரர் விராட் கோலிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது. களத்தில் சாம் கோன்ஸ்டால்ஸ் மீது மோதிய கோலி அவருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். இந்த நிலையில் விதிமீறலில் ஈடுபட்டதாக கோலிக்கு போட்டி ஊதியத்திலிருந்து 20% அபராதமும் ஒரு டிமெரிட் புள்ளியும் வழங்கியிருப்பதாக ICC கூறியுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை நிறைவடைந்த நிலையில் கோவில் நடை அடைக்கப்பட்டது. நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவில் ஹரிஹராசனம் பாடி நடை அடைக்கப்பட்டது. இதையடுத்து வரும் 30ஆம் தேதி மாலை மகர ஜோதிக்காக நடை திறக்கப்படுகிறது. ஜனவரி 14ஆம் தேதி ஐயப்பன் மகர ஜோதிக்காக பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக காட்சியளிக்க உள்ளார். பட்டா மாறுதல் பெற 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஆவடி சார் ஆய்வாளர் சுமனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பட்டாபிராமை சேர்ந்த சந்திரனிடம் இருந்து பெறப்பட்ட பணத்தை உதவியாளர் பொன்னையன் சார் ஆய்வாளர் சுமனிடம் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செம்மிபாளையத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக எடுத்து வரப்பட்டிருந்த 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து 7 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 டன் குட்கா பொருட்களை கள்ளிமேடு அருகே குட்டையில் கொட்டி பல்லடம் காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நாகூரில் காசோலை மோசடி செய்து பலரை ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். சம்பாந்தோட்டம் கிராமத்தை சேர்ந்த யோகமூர்த்தி என்பவர் நாகூர் சாந்தா சாஹிப் தெருவை சேர்ந்த சுல்தான் இப்னு என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். பணம் வாங்கி பல ஆண்டுகளான நிலையில் யோகமூர்த்தி சார்பில் பணத்தை கேட்க சென்ற நாகரத்தினம் என்பவரை சுல்தான் இப்னுவும் அதிமுகவை சேர்ந்த ரம்ஜான் அலியும் ஆதரவாளர்களும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி யோகமூர்த்தி புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி கோவிலை அதிகாரிகள் அகற்றியதால் பொதுமக்கள் கதறி அழுதனர். குருவிக்குளம் பகுதியில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் சாலையை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி நீதிமன்ற அடிப்படையில் அதிகாரிகள் இடிக்க வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு கோவில் இடிக்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தடுப்பணையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட நீரை மர்ம நபர் முறைகேடாக குழாய் மூலம் வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நீரை சேமிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை என்பதால் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வேன் உரிமையாளர் உயிரிழந்தார். காசிப்பாளையத்தை சேர்ந்த ராம்கி என்பவர் பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பியுள்ளார். அந்த வேனை வேறு ஓட்டுநர் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்து குடிநீர் குழாயில் கை கழுவியுள்ளார். அப்போது குழாய் அருகே உள்ள கம்பி வேலியில் அவரது கை பட்டதும் அங்குள்ள மின் விளக்கிற்காக கொடுக்கப்பட்ட மின்சார வயரிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு கம்பி வேலி முழுவதும் பரவி அவர் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராம்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவானந்தம் விஜயலட்சுமி தம்பதியினரின் 9 வயது மகனான சஞ்சீவி மற்ற சிறுவர்களுடன் செம்மண் குவாரி பள்ளத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி மாயமானார். அக்கம் பக்கத்தினர் நீரில் மூழ்கிய சஞ்சீவியை மீட்டு சிகிச்சைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அரசின் காப்பீடு திட்டத்தால் உயிர் பிழைத்த குடும்பத்தினர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கோபுரம் அமைத்துள்ளனர். ஆத்திக்காட்டு விலையை சேர்ந்த லாசர் திமுக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனது நிலத்தில் உயர் கோபுரம் கட்டி அதன் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் வீலிங் செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திரா ஆற்றில் கட்ட சீனா அனுமதியை வழங்கியிருக்கிறது. 11.7 லட்சம் கோடி மதிப்பில் பிரம்மாண்ட அணைக்கான கட்டுமான பணி எப்போது தொடங்கும் என்ற அறிவிப்பை வெளியிடவில்லை. சீனாவின் பிரம்மாண்ட திட்டம் குறித்து இந்தியா ஏற்கனவே கவலையை தெரிவித்திருந்தது. சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றின் போக்கை மாற்றவல்ல திட்டம் பெரும் பேரிடரை ஏற்படுத்தக்கூடும் எனவும் வல்லுநர்கள் எச்சரித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி மகாத்மா காந்தி நாட்டு நலனுக்காக செயல்படுத்திய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ரயில் கழிப்பிடத்தில் கண்டெடுத்து வளர்த்த 1.5 வயது பெண் குழந்தையை வளர்ப்பு மகளாக அறிவிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டை சேர்ந்த சாவித்ரி ரவி தம்பதியினர் 2023 ரயில் கழிப்பிடத்தில் கண்டெடுத்த 1.5 வயது பெண் குழந்தையை தங்கள் மகளாக வளர்த்தனர். இதுபற்றி விசாரணை நடத்திய குழந்தைகள் நலக்குழு குழந்தையை மீட்டு குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்தது. குழந்தையை மீட்டு தரக்கோரி சாவித்ரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். குழந்தையை கண்டெடுத்ததை அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் அதை தங்கள் வசம் வைத்துக் கொண்டது சட்டவிரோதம் என தெரிவித்த நீதிபதிகள் அரசு கட்டுப்பாட்டில் குழந்தை உள்ளதால் அது சட்டவிரோத காவலில் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சர்க்கரை ஆலை மெட்ரிக் பள்ளியை மூடும் திட்டத்தை திரும்ப பெற கோரி பள்ளி மாணவர்களுடன் விவசாயிகள் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 19ஆம் தேதி பள்ளி மாணவர்களின் பெற்றோரை அழைத்த ஆலை நிர்வாகம் பள்ளி மூடப்பட உள்ளதாகவும் குழந்தைகளை வேறு பள்ளியில் சேர்த்து விடுமாறும் கூறியுள்ளது. இதனை கண்டித்தும் பள்ளியை மூடும் திட்டத்தை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சர்க்கரை ஆலை மேலாண் இயக்குநரிடம் பள்ளியை மூடக்கூடாது என மனு அளித்தனர்.
போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கு ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாக அலிகான் துக்ளக் தெரிவித்துள்ளார். தன்னிடம் இருந்து எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படாத நிலையில் தன்னை கைது செய்துள்ளதாகவும் வழக்கில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். தயாரிப்பாளர் சங்கத்தினர் தங்களை எதிரி போன்ற பிம்பத்தை உருவாக்குவதாக பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனுப்பிய கடிதத்திற்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக பெப்சி யூனியன் தலைவர் RK செல்வமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தலைவர் மற்றும் பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாமல் அவசர பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்தி பெப்சியை களங்கப்படுத்தி இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி மீது உள்ள நன்மதிப்பின் காரணமாக இதுவரை பொறுமை காத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் சந்தித்தார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் சிவகார்த்திகேயன் பதிவிட்டுள்ளார். அதில் விடுதலை போராட்ட வீரரும் ஈடு இணையற்ற மக்கள் தலைவருமான நல்லக்கண்ணு அவர்களை நேரில் சந்தித்து அன்பையும் வணக்கங்களையும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வரும் 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாள் நிகழ்ச்சிகள் வரும் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று 37 கோடி ரூபாய் செலவில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த தமிழ்நாடு முதலமைச்சரை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி தலைவர்கள் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் நேதாஜி தலைமையில் திரளான ஊராட்சி தலைவர்கள் மன்னம்பந்தல் ABC கல்லூரியில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மனு அளித்தனர். இதில் திரளான ஊராட்சி தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பதவிக்காலம் முடிவடையும் முன்பு உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சி அலுவலகத்தை பூட்டி 5 பெண் கவுன்சிலர்கள் பொதுமக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி மன்ற கூட்டத்தை முறையாக கூட்டாமலும் பல்வேறு திட்டங்களில் முறைகேடு நடந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரும் தங்களுக்கு சாதகமான உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு கூட்டத்தையே நடத்தாமல் கையெழுத்தை பெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து 5 பெண் கவுன்சிலர்களும் பேரூராட்சி செயலரிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அனுமதியின்றி இயங்கிய 6 சாய பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கட்டுமான கூலி தொழிலாளர்கள் உதவியுடன் சுத்தியலால் அடித்து உடைத்தனர். சிறு சாயப்பட்டறையின் உரிமையாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் போது மணிமேகலை வீதி பகுதியில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறையில் இருந்து சிகப்பு நிறத்தில் சாயக்கழிவு நீர் சாக்கடை கால்வாய் வழியே வெளியேற்றப்பட்டது. திருவண்ணாமலையில் மலையின் மீது உள்ள பட்டா இல்லாத வீடுகளை கணக்கீடு செய்யும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அண்ணாமலையார் மலையின் மீது நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து பட்டா இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகள் குறித்து வருவாய்த்துறையினர் கணக்கெடுப்பு நடத்தினர். இதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோபுர தெருவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே கிறிஸ்துமஸ் விழாவின் போது இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் தொடர்பாக ஒரு பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நம்பிக்குறிச்சி கிராமத்தில் அதிக சத்தத்துடன் வாகனம் இயக்கப்பட்டதை தட்டி கேட்டதால் இரு கோஷ்டிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
வேலூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் மேற்பார்வையாளர் ஊழியராக பணிபுரிந்து வரும் 57 வயதான ஜோசப் குமார் என்பவர் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஜோசப் குமாரை கைது செய்தனர். பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர்.